2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். இந்த 3 தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிறைவேறப்படும். 2வது வசனம் வாசிக்கிறேன். சொன்னது போல இப்பொழுதும் நான் மறுபடியும் வந்தால் மக்களிடம் முன்பு பாவம் செய்கிறவர்களுக்கும் மற்றவர்கள் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனனாய் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். அப்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்கள் பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவராய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்செய்தி பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். பரிசுத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்து என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திலிருந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அவர் போகிற ஊர்களிலெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபைகளை ஸ்தாபிப்பார். அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த சபையிலே அங்கே சபையை உண்டாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பொறுப்பானவர்களிடத்தில் கொருந்து சபையை ஒப்படைத்தது போல அநேக சபைகளை அவர் ஒப்படைத்திருக்கிறார். ஆகவே தெசலோனிக்கா சபை, அதே போல் கொலோசி சபை, எபேசு சபை என்று சொல்லி அந்தந்த பட்டணங்களில் இருக்கக்கூடிய சபைகளை குறித்து நாம் இந்த நிருபங்களில் வாசிக்கிறோம். அவர் சபையை ஸ்தாபிப்பது மாத்திரமல்ல, அந்த சபையை குறித்து கரிசனை உள்ளவராக இருப்பார். அந்த சபையில் என்ன நடக்கிறது என்பதை அவர் அவ்வப்பொழுது அறிந்து கொண்டு அவர்களுக்கு நிருபங்களை எழுதுகிறவராக இருக்கிறார். இப்படி அந்த சபைகளிலே அவர் அறிவுரைகளை சொல்லி அவர் நிருபங்களை எழுதுவது வழக்கமாக அவருக்கு இருக்கிறது. இந்த சபைகளில் எல்லாவற்றிலும் இந்த ரோம பட்டணத்தில், ரோமாபுரியில் இருந்த சபையும் கொருந்து பட்டணத்தில் இருந்த சபையும் தான் ஒரு ஒழுங்கினமான சபையாக அவருக்கு காணப்பட்டிருக்கு. ஆகவே தான் அதிக கண்டிப்பை அவர்களுக்கு காட்டுகிறார். ஒழுங்கினமான ஒரு சபையாக அங்கே இருக்கிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல், அவருக்கு கீழ்ப்படியாமல், மனசும் மாமிசமும் விரும்பினதை செய்கிறவர்களாக இந்த 2 சபையார் முக்கியமாக இருந்தாங்க. ரோமாபுரியில் இருந்த சபையார், கொருந்து பட்டணத்தில் இருந்த சபையார். ஆகவே இவர்களுக்கு கண்டிப்போடு கூட அவர் எழுதுகிறார். இங்கே முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் 2 முறை அவர் அங்கே போய் வந்து விட்டார். இந்த கொருந்து சபையை ஸ்தாபித்து 2 முறை போய் வந்து விட்டார். இப்பொழுது 3ஆம் முறையாக நான் வரப்போகிறேன் என்று சொல்கிறார். 2 முறை ஏற்கனவே அந்த சபையை போய் பார்த்துட்டு வந்துட்டார்.
அந்த சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அந்த சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள், புதிதாக வந்தவர்கள், ஏற்கனவே இருக்கிறவர்கள் எல்லாரையும் குறித்து அவருக்கு என்ன தெரியுது? நன்கு அறிந்திருக்கிறார். இப்பொழுது 3ஆம் முறையாக என்ன பண்ண போறாரு? அந்த சபைக்கு போக போறாரு. அந்த சபைக்கு 3ஆம் முறையாக போவதற்கு முன்பாக இந்த 2 கொரிந்தியரை எழுதுறார். நான் வரப்போறேன் அப்படின்னு எழுதுறேன். ஆகவே நான் வந்தா என்ன செய்வேன்னு சொன்னா, மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்வேன், மிகவும் கண்டிப்புடனே நடந்து கொள்வேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரால் சுவிசேஷம் சொல்லப்பட்டு உண்டாக்கப்பட்ட சபைகளில் அங்கே இருக்கக்கூடிய அங்கத்தினர்களை ஒரு குழந்தையை போல நடத்துகிறாரு, அவரை ஆற்றி தேற்றுகிறாரு. சமய சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது, அவர்கள் வழி தப்பி நடக்கும் பொழுது கண்டிப்புடனும் இருந்திருக்காரு. ஆகவே சபையை வழிநடத்துகிறவர்கள் எப்பொழுதுமே அன்பாக இருப்பார்கள், நமக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள் என்று நினைக்கக்கூடாது. வழி தப்பி போகிற மாதிரி இருந்தாக கண்டிப்பான வார்த்தையும் பேசணும். அப்போதான் அவர் ஒரு ஊழியக்காரர், அப்போதான் சபையை வழிநடத்துறவர். எப்பொழுதுமே அன்பான வார்த்தையை பேசியிருந்தாக்கா அது நடக்காது. பாருங்க, அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் என்ன செய்கிறாரு? இந்த கண்டிப்பாக எழுதுறாரு. நான் 2 முறை வந்து விட்டேன், 2 முறையும் நீங்கள் சில பேர் இன்னும் திருந்தாமல் இருக்கிறீங்க, நான் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? திருந்தணும் என்று சொல்கிறார். நான் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் திருந்துருங்க, என் முகத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் திருந்தணும்னு சொல்கிறார். பாருங்க, 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் 2 தரம் உங்களிடத்தில் இருந்த பொழுது சொன்னது போல இப்பொழுது தூரமாக இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். முன்னாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நான் சபைக்கு வந்தேன்னு வச்சுங்க, நீங்கள் உங்கள் பாவத்தில் இருக்க முடியாது, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் நீங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்க முடியாது. நான் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் என்ன செய்யுங்க? தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் கூட அந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறார். அவர் வருவதற்கு முன்பாகவே என்ன செய்யணும்? நம்ம இடத்துல என்ன விதமான கீழ்ப்படியாமை, இன்னும் கூட ஒரு போலியான கிறிஸ்தவத்தில், இன்னும் கூட சபையில் ஒரு விதமாகவும், வீடுகளில் ஒரு விதமாகவும், வேலை சாதனங்களில் ஒரு விதமாகவும் நடந்து கொள்கிற காரியங்கள், போலித்தனமான காரியங்கள், இவையெல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அவர் வரும்பொழுது நம்மை அவர் எடுத்துக்கொண்டு போகத்தக்கதாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே இவர் அவரில் கேள்வி எழுப்புகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் திருந்தணும், பாவத்தில் இன்னும் நீங்கள் தொடரக்கூடாது, பாவத்தை நீங்கள் விட்டு ஒழிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க? நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசுறியா? நீ மனுஷன், நீ உன்னிடத்தில் எப்படி கர்த்தர் பேசுகிறாரு என்று சொல்லி அவரையே என்ன செய்கிறாங்க? கேள்வி எழுப்புகளா இருக்கிறாங்க. ஆகவே தான் 3ஆம் வசனம் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்கள். நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் எப்படி நம்புறது? அப்போஸ்தலனாகிய பவுலே, நீ சொல்வதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டு சொல்கிறியா, இல்லை ஒருவருக்கு ஒரு மாதிரியாகவும் இன்னொருவருக்கு ஒரு மாதிரியாகவும் சொல்கிறியா? பச்சைபாதம் பார்க்கிறியா? சில பேரை நீ விட்டு கொடுக்குற, சில பேரை கண்டிப்பாக நடத்துகிற. நீ கர்த்தரிடத்திலிருந்து தான் நீ வார்த்தையை பெற்றுக்கொண்டு பேசுகிறியா என்று சொல்லி அத்தாட்சி தேடுகிறீர்கள். அத்தாட்சி தேடுகிறீங்கன்னா நீங்கள் நான் கர்த்தர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல பேசுகிறாரா என்பதை குறித்து அவர்கள் என்ன செய்கிறாரா? தேடுகிறீர்கள். அவர் உங்களிடமாய் பலவீனராக அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமை. நான் பலவீனமாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி பலமுள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சொல்லுகிறேன், அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும், வசனம் அற்பமாய் இருக்கிறது என்கிறார்களே. இப்போ இதை இந்த கொரிந்து சபையார் என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்கிற வார்த்தை பாருங்க, நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். நிருபங்களை எழுதி எழுதி என்ன பண்றாரு? அதனால நீங்க என்ன பண்றீங்க? பயப்படுறீங்க. அதனால என்ன பண்றீங்க? என்னை வெறுக்கிறீங்க. எப்படி தெரியுமா வெறுக்கிறீங்க? அந்த வார்த்தையை சொல்றார். அவனுடைய நிருபங்கள் யாருடைய நிருபங்கள்? பவுலுடைய நிருபங்கள் பார யோசனையும், அதாவது ஆங்கிலத்தில் வாசிக்கும் வெயிட்டி, பக்கம் பக்கமாக கடிதம் எழுதுறாரு. எப்படி? கொஞ்சம் நஞ்ச வார்த்தையை போட்டு எழுதல. அவர் என்னது?
அதிகமான கடிதங்கள், அந்த வெயிட்டீன் என்று போடப்பட்டிருக்கு, ஆங்கிலத்தில் வெயிட்டி என்று போடப்பட்டிருக்கு. அப்படின்னா பார யோசனையும் அதிகமான யோசனை சொல்லக்கூடிய கடிதங்களாக இருக்கிறது, பலமுள்ளவைகளாக இருக்கிறது, பவர்ஃபுல்லாக இருக்குது. அவர் கடிதம் எப்படி இருக்குது? பாவத்தை கண்டித்து உணர்த்துது, நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, இதை நீ செய்தாக்கா நீ சபையிலேருந்து விலக்கப்படுவேன்னு சொல்லுது, கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லுது. ஆகவே இந்த லெட்டர்லாம் படிக்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது. உண்மை தானே? அப்போஸ்தலன் பவுலுடைய கடிதங்கள்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன வருது? நாம் கர்த்தரிடத்தில் போவோமா இல்லையான்ற ஒரு சந்தேகமே வருது. அவ்வளோ சொல்கிறார், அவ்வளோ விஷயங்களை சொல்கிறார். அவருடைய கடிதங்களை படிக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட போவோமா போக மாட்டோமா என்ற சந்தேகம் வரும்படியான கடிதமாக இருக்குது. அவ்வளவு ஆலோசனைகளை சொல்கிறேன். இந்த ஆலோசனைலாம் நம்ம கீழ்ப்படிய முடியுமா என்று நமக்கு தோன்றுது. அப்படி தான் கொரிந்து சபையில் இருக்கவும் தோன்றுச்சு. எப்படி தெரியுமா? பார யோசனையும் பலமுள்ளவைகளாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? பவர்ஃபுல்லாக இருக்கிறது, வெயிட்டியாக இருக்குது. அந்த கடிதங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் என்னை பார்த்தால், அவர் சொல்கிறாரு, என்னை நீங்கள் பார்த்தா சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்புதமாக இருக்கிறது என்றீங்களே. அவர் எப்படின்னா என்ன எப்படி இருக்குன்றாங்க? அவரை பார்க்கும்பொழுது சரீரம் எப்படி இருக்குது? பலவீனமாக இருக்கிறது. ஒரு ஒரு தோற்றத்தை பார்த்தாலே பயமுறுத்துகிற தோற்றம் இல்லை. சில பேர்லாம் பார்த்தா என்ன, அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்க தோற்றமே என்ன பண்ணோம்? ஒரு பயத்தை உண்டாக்கும். போலீஸ்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க? நல்ல மீசையை வச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? போலீஸ்காரங்க நல்ல மீசை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? மற்றவங்க பயப்படணும், எதிர்த்து பேசக்கூடாது. ஒரு பயமுறுத்தக்கூடிய தோற்றத்தை போலீஸ்காரன் மீசைன்னே பேர் அப்படி வைத்து கொண்டு வரோம். ஏன்னா பார்த்த உடனே பயப்படணும். இங்கே பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு? சரீரத்தின்படி அவர் எப்படி இருக்காரு? அவர் தோற்றமோ அப்படின்னா தான், அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த முள் நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரை நோக்கி ஜெபித்தேன். அவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் எனக்கு உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அப்போது அவர் சரீரத்தில் ஏதோ பெரிய பலவீனம், ஒரு வேலை பார்க்கும்பொழுது அருவருக்கத்தக்க ஒரு தோற்றம். சில பேர்லாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அவர் காதிலிருந்து சீராக ஒழுகி கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க, அவர் கண்ணிலேருந்து சீராக ஒழுகி கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அருவருப்பான ஒரு தோற்றமுடையவராக அப்போஸ்தலன் பவுல் இருந்தார். அப்படி அந்த மாதிரி தோற்றமுடையவர்களை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படாமல் அவரை என்ன பண்ணுவோம்? அலட்சியம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட தோற்றம் அவங்களுக்கு முன்னாடி வந்தாங்க என்ன சொல்லுங்க? அவங்க பார்த்து பயப்படுவீங்களா? அடைச்சா எட்டப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பயமுறுத்துகிற தோற்றம் இல்லை, விரும்புகிற தோற்றம் அல்ல, அவலட்சணத்துக்குரிய தோற்றமுடையவராக அப்போஸ்தலன் பவுல் இருந்திருக்கிறார். ஆகவேதான் சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும். பேசினா எப்படி பேசுகிறாரு? அது ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லை. அவர் வசனத்தை கொடுத்தாருன்னா எப்படி இல்லை? அது நம்ம ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை. அது எப்படி இல்லை? உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளும் விதமான ஒரு அலங்கரிப்பான வசனமாக இல்லை. வசனம் அற்பமாக இருக்கிறது என்றீர்களே. என்னை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கல, நான் வசனம் கொடுத்தாலும் பிடிக்கல, ஆனால் நான் எழுதுகிற கடிதம் பலமுள்ளதாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு கூட அவரோட கடிதம், அவரை பார்க்கல நம்ம, ஆனாலும் இன்னைக்கு கூட அவரோட கடிதம் நம்ம என்ன பண்ணுது? கண்டித்து என்ன செய்தது? நம்மை உணர்த்துகிறது, நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்கிறார். ஆகவே தான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் உங்கள் மத்தியிலே 2 தரம் நான் இருந்தேன், உங்களுடைய சபையில் இருந்தேன். அப்போ நான் இருக்கும்பொழுது உங்களை நான் யாரையும் என்ன பண்ணல? கண்டிக்கல. அன்பை காட்டினேன், பரிவை காட்டினேன், பாசத்தை காட்டினேன். ஆனாலும் உங்களை விட்டு வெளியே வந்த உடனே நீங்கள் செய்கிற செயல்பாடுகள், நீங்கள் ஆண்டவரை விட்டு போகிற காரியங்கள், நீங்கள் பாவத்தில் இருக்கிற காரியங்கள், இதெல்லாம் பார்த்து நான் வெளியே இருக்கும்பொழுது கண்டிப்பாய் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஆகவே வெளியே இருக்கும்பொழுது அவர் கண்டிப்பாக இருக்கிறாரு, ஆனால் அவரை பார்க்கும்பொழுது தயவாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் உணர்த்துகிறது. எப்பொழுதுமே தயவுள்ளவனாக இருக்க முடியாது, எப்பொழுதுமே சாந்த குணம் உள்ளவனாக ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்க முடியாது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணணும்? கண்டிக்கணும். புத்தி சொல்ல வேண்டிய நேரத்தில் புத்தி சொல்லணும்.
எப்பொழுதும் காதுக்கு இனிமையான வார்த்தைகளை சொல்ல முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க சிஸ்டர், நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி, பிரதர் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி, நீங்கள் இப்படியே இருங்க அப்படின்னு எப்பொழுதுமே சொல்ல முடியாது. சில சமயங்களில் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அங்கே கண்டித்து உணர்த்த வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் எங்களை அவலட்சணமாக நினைத்தாலும், எங்களை நீங்கள் அருவருத்தாலும் கூட நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். ஏன் என்றால் 8ஆம் வசனம், மேலும் உங்களை வாசிங்க, மேலும் உங்களை நிர்மூலமாக ஆக்குகிறதுக்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதுக்கு. பார்த்தீங்களா, நீங்கள் உங்களை அழிக்கிறதுக்காக நான் இப்படி நடந்துக்கல. என்ன இந்த பிரதர் எப்போவுமே புத்தி சொல்கிறாரு, இந்த வசனம் எனக்காக தான் சொல்கிறாரு, என்னுடைய காரியங்களை அறிந்து கொண்டு என்னை குத்துற மாதிரி பேசுகிறாரு என்று சொல்லி நம்ம அநேகர் என்ன செய்யலாம் அப்படி நினைக்க கூடும். ஆனாலும் கூட வசனம் என்ன சொல்லுது, நம்ம என்ன வசனம் என்ன சொல்லுது, உங்களை நிர்மூலமாக்குவதற்கல்ல, உன்னை அழித்து போடுவதற்கல்ல, ஆண்டவருடைய தண்டனை நீ பெற்றுக்கொள்வதற்கல்ல, கோபாக்கினின் பிள்ளையாக நீ மாறி போவதற்கல்ல, உங்களை நிர்மூலமாக்குவதற்கல்ல, உங்களை கட்டுவதற்காக, கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை கட்டுவதற்காக, ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்களாகத்தான் என்ன இருக்கு, தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். சபையாரை இப்படி தான் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுகிறது. பாருங்க, அவர் எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்பதை மாத்திரம் பார்த்து நாம் முடிச்சிடலாம். 7ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறேன். அதே சமயம் நான் என்ன செய்கிறேன், இன்னொரு காரியமும் செய்கிறேன். நீங்கள் பொல்லாங்குக்குள்ளாக நடக்காதபடிக்கு நான் புத்தி சொல்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கும்படியாக நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். எப்படி பாருங்கள், கண்டிக்கிறது மாத்திரம் இல்லை. ஒரு ஊழியக்காரோ ஒரு எல்டரோ இவர் என்ன நம்ம கண்டித்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அவர் என்ன பண்ணியிருப்பார், தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருப்பார். பரிந்து பேசுகிறவராக உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். அவர் தான் உண்மையான ஊழியர். 2 சைடும் செய்யணும். மோசே என்ன செய்தான், ஜனங்களுக்கு தேவையானவற்றை கொடுக்குறான், தேவையானவற்றை செய்கிறான். அதே சமயம் ஜனங்களுக்காக மோசே யாரிடத்தில் பரிந்து பேசுகிறான், கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறவனாக அவன் காணப்படுகிறான். கண்டிக்கிறான், இப்படிலாம் நீங்கள் நடந்து கொள்கிறீங்களே, அவர் இவ்வளோ பெரிய மகத்துவமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யலையா, சிவந்த சமுத்திரத்தை பிளந்து உங்களை கொண்டு வரவில்லையா, வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கவில்லையா, கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்கவில்லையா, இவ்வளோ செய்த தேவனுக்கு நீங்கள் எப்படி செய்யலான்னு சொல்லி அவங்களுக்கு இவ்வளோ துரோகத்தை நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அவள் கண்டிக்கிறான். அதே சமயம் அவளுக்காக என்ன பண்ணுறான், போய் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நான் அவங்களை அழித்து விடட்டும் என்று சொல்லும்போது என்ன செய்கிறான், போய் விண்ணப்பம் பண்ணுறான். என்ன விண்ணப்பம், பரிந்து பேசுகிற விண்ணப்பம். இவரில் அழித்து போடாதே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ண. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு எல்டர் எப்படி இருக்கணும், அங்கே அவளை கண்டித்தும் வழி நடத்தணும். அதே சமயம் அவர்களுக்காக போய் என்ன செய்யணும், மன்றாடி ஜெபிக்கிறவனாக இருக்கணும். சபையில் மன்றாடி ஜெபிக்கிறது கிடையாது. ஒருவேளை நமக்காக பிரதர் ஜெபிக்கிறாரு, நமக்காக பிரதர் ஜெபிக்கவே மாட்டாரு, சில பேர் நினச்சிருக்கலாம். அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்காக ஒரு உண்மையான ஊழியன் என்ன பண்ணணும், பரிந்து பேசணும், அவர்களுக்காக மன்றாடணும், கர்த்தரிடத்தில் முறையிடணும், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, வசனங்கள் அவர்களிடத்தில் சேரும்படியாக, அவர்கள் நேர்மையான வழியில் நடக்கும்படியாக, கர்த்தரை தெரிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படியாக அவர்களுக்காக போராடி ஜெபிக்கணும். அதனால தான் இங்கே 7ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு, மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் கூட, பொல்லாங்கு கிடையாது, ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். என்னை பார்த்தாக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்போஸ் நான் பவுலை பார்த்தா அலட்சியம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கல,
என்னை பார்த்தா இவரெல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷனா, பரீட்சைக்கு நிற்கிறவரெல்லாம் என்ன அர்த்தம், இவரெல்லாம் பார்த்தா இவரெல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷனா என்று சொல்லி நீங்கள் நினச்சி கொள்றீங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்கிறேன். அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. நாங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்கள் போல இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு தோற்றத்துக்கு இவர் தேவனுடைய பிள்ளையா, இவர் நம்மை போல சராசரி மனுஷன்தான், இவர் தேவனுடைய பிள்ளையா என்று சொல்லி நீங்கள் கேள்விகளை எழுப்பினாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளவுதான் எங்களை நீங்கள் குற்றம் கண்டுபிடித்தாலும், எவ்வளவுதான் அவமரியாதையை பேசினாலும், ஒருவருக்கு பேசிக்கொண்டாலும் கூட அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எப்படியாவது நலமானதை செய்யும்படி, ஒரு பொல்லாங்குக்குள்ளாக நீங்கள் போகாதபடி, நீங்கள் தப்பி பிழைக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும்படியாக, அவருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் 9ஆம் வசனம், நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களா இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பலமுள்ளவராக இருக்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க, அதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். எப்படியாவது நீங்கள் கர்த்தருக்குள்ள பலமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அதை நாங்கள் சொல்கிறோம், சந்தோஷப்படுறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவர்கள் பலவீனர், இவர் கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லை, அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ள பலமாக இருக்கிறீங்கள, அதுவே எனக்கு சந்தோஷம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்கள் எல்லா நல்ல நற்சீர்னா என்ன, குட் டீட்ஸ் என்று நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றிலும் நீங்கள் தேறினவர்களாக இருக்கும்படியாக நாங்கள் விண்ணப்பம் பண்ணு. எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள்? 11ஆம் வசனம், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியாருங்கள், சமாதானமாக இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடைய கூட இருப்பார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய விண்ணப்பம் எப்படியா இருக்குது பாருங்க. நீங்கள் ஒரு பொல்லாங்குக்குள்ளாக நீங்கள் போகக்கூடாது, ஒரு பொல்லாங்கும் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. பிசாசானன் கொண்டு வருகிற காரியங்களில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடாது. பிசாசானன் பல சோதனைகள் நமக்கு கொடுப்பான், ஆனாலும் கூட நம்ம அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. நற்சீர் பொருந்தும்படியாக உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவன் பலவீனமானவன், இவனுடைய வார்த்தையில் வல்லமை இல்லை, இவனை பார்த்தாலே அவலட்சணமாக இருக்கிறது, நல்ல தோற்றம் இல்லை, நீங்கள் எவ்வளோதான் என்ன மட்டமாக நீங்கள் சொன்னாலும் கூட உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நீங்கள் நல்ல நற்சீர் பொருந்த வேண்டும், நீங்கள் பலமுள்ளவர்களாய் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஜெபம். இதுதான் ஒரு உண்மையான ஊழியனுடைய வேலையாக இருக்குது. கண்டிக்கும் போது கண்டிக்கணும். நான் கிட்ட வந்தாக்கா சொல்கிறாரு, நான் 2 தடவை வந்துட்டேன், 3ஆவது முறை வந்தாக்கா பாவத்தோடு நீங்கள் தொடர்ந்து இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய கண்டிப்பு பாருங்கள். நீங்கள் என்னை எப்படி மட்டமாக நினச்சாலும் பரவாயில்ல, இவன் லாக்கியே இல்லைன்னு சொன்னாலும் நீ உங்களுக்குள்ளாக புறங்கூறி தெரிந்தாலும் பரவாயில்ல, உன்னை கண்டித்து பேச வேண்டிய நேரத்தில் கண்டித்து தான் பேசுவேன். கிட்ட இருக்கும்போது அன்பாக இருந்தேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் திரும்ப வந்தானா மிக கண்டிப்போட கூட நான் வருவேன். அப்போஸ்தலனாகிய பவுலே இவ்வளோ கண்டிப்போட வருவார்னா ஆண்டவர் எவ்வளோ கண்டிப்போட வருவார். ஆண்டவர் 2ஆம் முறை வரும்பொழுது எப்படி எவ்வளோ கண்டிப்போடு கூட வருவார். அவர் சமூகத்தில் நாம் நிற்க முடியுமா? அவர் சமூகத்தில் நாம் நிற்க முடியுமா? ஆகவே சீர் பொருந்துங்கள், பொல்லாங்கான யாவற்றையும் விட்டொழியுங்கள், பாவத்தை விட்டொழியுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது மாத்திரமல்ல, நமக்காக அவர் என்ன செய்கிறாரு, விண்ணப்பம் பண்ணுறார். 2 காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணார். என்ன ஒரு காரியம், முதல் காரியம், நீங்கள் எல்லா விதமான பொல்லாங்கிலிருந்து எல்லா விதமான பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படி. 2வது எப்படி நற்சீர் பொருந்தணும். உன்னுடைய வாழ்க்கையானது நற்சீர் பொருந்தினதாக, நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை உனக்கு அமையும்படியாக அவர் நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவுதான் அசட்டை பண்ணப்பட்டாலும் அவருடைய ஜெபம் உன்னதமான ஜெபமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல இந்த நிருபங்களை பார்க்கும்போது ரொம்ப அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அசட்டை பண்ணியிருக்காங்க. அவர் உருவ கேலி பண்ணியிருக்காங்க, அவர் உருவத்தை குறித்து கேலி பண்ணியிருக்காங்க. அவருடைய வசனங்கள் பேசும்பொழுது அவர்களுக்கு ஒன்றும் பெரிதாக புரியவில்லை. இந்த நிருபங்களை படிக்கும்போது நமக்கே புரியுதா பாருங்க. நீங்கள் பொல்லாங்கனாக்குள் போகாதபடிக்கு
நாங்கள் பொல்லாங்குக்குள் போனாலும் நீங்கள் அதிலே தைரியமாக இருக்கும்படி உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இதை புரிந்து கொள்வதற்கு எவ்வளோ நாள் ஆகுது? நல்லா படித்தவங்களாலே இதை புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர் எப்படி பேசியிருப்பார்னு நினச்சி பாருங்கள். அவர் எப்படி பேசியிருப்பார்? அவர்களுக்கு அவ்வளோ என்ன இன்ட்ரெஸ்டாக இல்லை அவர் பேசுறது. ஆனாலும் கூட அவர் எழுதி வைத்த நிருபங்கள் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறது, நம்மை திருத்துகிறது, நற்சீர் பொருந்தும்படியாக செய்கிறது. ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுறவனாக, நேராக பார்க்கும்பொழுது தனிப்பட்ட விதத்தில் அவர்களை கண்டிக்கிறவனாக, அவர்களுக்கு எல்லா விதமான அன்பை கொடுக்கிறவனாக, இருபுறமும் அவன் என்ன செய்யணும்? அன்பை மாத்திரமல்ல, கண்டிப்பையும் சேர்த்து கொடுக்கிறவனாக ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும் என்பதை குறித்து எச்சரிப்போடு கூட இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் தாமே உதவி செய்வாராக. நாம்